ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து மோடல் ஆக்சிலரி வேர்ப்ஸை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இங்கிலீஷில் வந்து மொத்தம் எத்தனை மோடல் ஆக்சிலரி வேர்ப்ஸ் இருக்குது அப்படின்னா டோட்டலாக 13 மோடல் ஆக்சிலரி வேர்ப்ஸ் தான் இங்கிலீஷில் இருக்குது. அது என்னென்ன, அந்த 13 மோடல் ஆக்சிலரி வேர்ப் வந்து என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம் வாங்க. அதாவது கேன், குட், மே, மைட், வில், வுட், ஷேல், ஷுட், மஸ்ட், நீட், டேர், ஆட் டு, யூஸ்டு டு, இந்த மாதிரி இங்கிலீஷில் மொத்தம் 13 மோடல் ஆக்சிலரி வெர்ப்ஸ் தான் இருக்குது. இதை வந்து நாம் வந்து டெய்லி கான்வர்சேஷனில் நம்ம இங்கிலீஷில் பேசும்போது இந்த 13 மோடல் ஆக்சிலரி வெர்ப்பையும் நம்ம பயன்படுத்துவோம். அதனால் இது வந்து இதோட மீனிங் என்ன, இது எப்படி இங்கிலீஷில் கான்வர்சேஷனில் பயன்படுத்துது அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்போது இந்த வீடியோவில் வந்து நாம் இந்த 13 மோடல் ஆக்சிலரி வெர்ப்ஸில் எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா லாஸ்ட்டில் இருக்குது பாருங்கள். 13வது என்ன இருக்குன்னு பாருங்கள், யூஸ்டு டு அப்படிங்கிற ஒரு மோடல் ஆக்சிலரி வெர்ப் இருக்கும். சரிங்களா? இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இந்த யூஸ்டு டு அப்படிங்கிற மோடல் ஆக்சிலரி வெர்ப்பை நம்ம இங்கிலீஷில் எந்தெந்த சூழ்நிலைகளில் நம்ம பேசுவதற்காக பயன்படுத்துவோம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் பாருங்கள், ஐ பிளே கிரிக்கெட். சரிங்களா? இது வந்து ஒரு சாதாரண சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். சரிங்களா? இதோட மீனிங், தமிழ் மீனிங் என்ன அப்படின்னா நான் கிரிக்கெட் விளையாடுகிறேன் அப்படின்னு அர்த்தம். இது வந்து ஒரு சாதாரண சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். அப்போது ஒரு மோடல் ஆக்சிலரி வெர்ப் வந்து ஒரு இங்கிலீஷ் சென்டென்ஸில் எந்த இடத்துல வரும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டில் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதாவது யூஸ்டு டு அப்படிங்கிற மோடல் ஆக்சிலரி வெர்ப் மட்டுமல்ல, டோட்டலாக 13 மோடல் ஆக்சிலரி வெர்ப்புமே எந்த இடத்துல இங்கிலீஷில் வரும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போது இந்த ஐ பிளே கிரிக்கெட் அப்படின்னு இருக்குல்லையா இங்கிலீஷில், அதில் ஐ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சப்ஜெக்ட், பிளே அப்படிங்கிறது என்னென்னா மெயின் வெர்ப். சரிங்களா? அப்போது எந்த இடத்துல அந்த மோடல் ஆக்சிலரி வெர்ப் வரும் அப்படின்னா, அதாவது சப்ஜெக்ட்டுக்கும் வேர்புக்கும் இடையில வரணும். அந்த கேப் விட்டுருக்கேன் பாருங்கள் கீழே சென்டென்ஸில். ஆய் அப்படிங்கிறது சப்ஜெக்ட்டு, அதுக்கப்புறம் ஒரு கேப் இருக்குது, அடுத்து ப்ளே அப்படிங்கிறது ஒரு வேர்பு. சரிங்களா? அப்போது இந்த சப்ஜெக்ட்டுக்கும் வேர்புக்கும் இடையில தான் இந்த 13 மோடல் ஆக்சிலரி வெர்ப்பும் வரும். சரிங்களா? அப்போது இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம், யூஸ்டு டு அப்படிங்கிற மோடல் ஆக்சிலரி வெர்ப்பு பார்க்க போகிறோம். அப்போது அதை யூஸ் பண்ணி அதோட மீனிங் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. அப்போது ஐ யூஸ்டு டு பிளே கிரிக்கெட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா தமிழில் ஒரு காலத்தில் நான் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருந்தேன் அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சது? அதாவது ஐ யூஸ்டு டு பிளே கிரிக்கெட் அப்படின்னு என்ன அர்த்தம், ஒரு காலத்தில் நான் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருந்தேன், தற்போது நான் கிரிக்கெட் விளையாடுவதில்லை அப்படின்னு அதுக்கு அர்த்தம். புரிஞ்சுங்களா? இப்போது அதனோட டெஃபினிஷன் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. அதாவது யூஸ்டு டு அப்படிங்கிறத வந்து நாம் வந்து கடந்த காலத்தில் ஒரு செயல் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது, தற்போது அந்த செயல் நடைபெறவில்லை, இந்த சுச்சுவேஷனில் தான் நம்ம வந்து யூஸ்டு டு அப்படிங்கிற மோடல் ஆக்சிலரி வெர்ப்பை வந்து நம்ம இங்கிலீஷில் பயன்படுத்தணும். சரிங்களா? இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள், ஐ ரீட் நியூஸ் பேப்பர் டெய்லி. இதுக்கு என்ன அர்த்தம், இது வந்து ஒரு சாதாரண சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இதுக்கு தமிழ் மீனிங் என்ன, நான் தினமும் நியூஸ் பேப்பர் படிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இப்போது அந்த யூஸ்டு டு அப்படிங்கிற மோடல் ஆக்சிலரி வெர்ப்பை நம்ம யூஸ் பண்ண போகிறேன். அப்போது அந்த யூஸ்டு டு அப்படிங்கிற மோடல் ஆக்சிலரி வெர்ப் வந்து எந்த இடத்துல யூஸ் பண்ணணும், சப்ஜெக்ட்டுக்கும் வேர்புக்கும் இடையில யூஸ் பண்ணணும். இங்கே சப்ஜெக்ட் என்ன ஐ, வேர்ப் என்ன ரீடு. சரிங்களா? அந்த கேப் போட்டிருக்க பாருங்க கீழே சென்டென்ஸில், அந்த கேப்பில் தான் நம்ம வந்து மோடல் ஆக்சிலரி வெர்ப்பை யூஸ் பண்ணணும். அப்போது ஐ யூஸ்டு டு ரீட் நியூஸ் பேப்பர் டெய்லி அப்படின்னா என்ன மீனிங் தமிழ் அப்படின்னா, நான் ஒரு காலத்தில் தினமும் நியூஸ் பேப்பர் படித்து கொண்டிருந்தேன் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஐ யூஸ்டு டு ரீட் நியூஸ் பேப்பர் டெய்லி அப்படின்னா என்ன மீனிங் தமிழில், ஒரு காலத்தில் நான் தினமும் நியூஸ் பேப்பர் படித்து கொண்டிருந்தேன், தற்போது படிப்பதில்லை அப்படின்னு அர்த்தம். அப்போ தற்போது நியூஸ் பார்க்குறதுக்கு என்ன பண்ணுறீங்க, நான் வந்து நியூஸ் பார்க்குறதுக்கு தற்போது மொபைலையோ அல்லது கம்ப்யூட்டரையோ பயன்படுத்தி கொள்கிறேன், நியூஸ் பேப்பர் படிப்பதில்லை அப்படின்னு அர்த்தம் இந்த சென்டென்ஸுக்கு. புரிஞ்சுதுங்களா? ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், மேன் யூஸ்டு டு லிவ் இன் கேவ். சரிங்களா? அதாவது லாஸ்ட்டில் கேவ் அப்படின்னு இல்லையா, அதோட மீனிங் என்ன, குகை அப்படின்னு அர்த்தம். அப்போது இதோட தமிழ் மீனிங் என்ன அப்படின்னா, ஒரு காலத்தில் மனிதன் குகைகளில் வாழ்ந்து கொண்டிருந்தான் அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சுதுங்களா? அப்போது ஒரு காலத்தில் தான் மனிதன் வந்து குகைகளில் வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்கான், தற்போது குகைகளில் மனிதன் வாழ்வதில்லை அப்படின்னு அர்த்தம் இந்த சென்டென்ஸுக்கு. சரிங்களா? அப்போது தற்போது மனிதன் எங்கே வாழ்கிறான், அதாவது நவ் மேன் லிவ்ஸ் இன் ஹவுஸ். அப்போது தற்போது மனிதன் எங்கே வாழ்கிறான், மனிதன் வீட்டில் வசிக்கிறான். புரிஞ்சுதுங்களா? ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஐ ஸ்விம் இன் த வெல். லாஸ்ட்டில் வெல் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன அர்த்தம்னா கிணறு அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சுதுங்களா? வெல் அப்படின்னா கிணறு. அப்போது இது வந்து சாதாரண ஒரு
சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இதோட தமிழ் மீனிங் என்ன? நான் கிணற்றில் நீந்துகிறேன் அப்படின்னு அர்த்தம் இதோட மீனிங். இப்போது இதை வந்து நான் வந்து யூஸ்டு டு அப்படிங்கிற மாடல் ஆக்சிலரி வெர்பை பயன்படுத்த போகிறேன். இப்போ எந்த இடத்துல பயன்படுத்தணும்? ஐ ஸ்விம், இந்த ரெண்டுக்கும் இடையில இங்கே பயன்படுத்தணும். சரிங்களா? அப்போ ஐ யூஸ்டு டு ஸ்விம் இன் த வெல் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐ யூஸ்டு டு ஸ்விம் இன் த வெல் அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் ஒரு காலத்தில் கிணற்றில் நீச்சல் அடித்து கொண்டிருந்தேன் அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சுங்களா? அதாவது ஒரு காலத்தில் நான் கிணற்றில் நீச்சல் அடித்து கொண்டிருந்தேன். கடந்த காலத்தில் நீச்சல் அடித்து கொண்டிருந்துருக்கீங்க கிணத்துல. சரிங்களா? ஆனால் தற்போது கிணத்தில் நீச்சல் அடிப்பதில்லை. தற்போது எங்கே குளிக்கிறீங்க? பாத்ரூமில் குளிக்கிறேன். கிணத்தில் குளிப்பதில்லை, பாத்ரூமில் குளிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் இந்த சென்டென்ஸுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. ஒரு காலத்தில் நான் சுட்டி டிவி பார்த்து கொண்டிருந்தேன். இதை வந்து இங்கிலீஷில் சொல்ல போகிறோம். சரிங்களா? எப்படி சொல்கிறது? இப்போ இதோட மீனிங் என்னன்னு பார்க்கணும். ஒரு காலத்தில் நான் சுட்டி டிவி பார்த்து கொண்டிருந்தேன். இப்போ தற்போது சுட்டி டிவி பார்ப்பதில்லை, பெரிய பையன் ஆகிட்டேன் அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சுங்களா? அப்போ இது இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? ஐ யூஸ்டு டு வாட்ச் சுட்டி டிவி அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? அப்போ ஐ யூஸ்டு டு வாட்ச் சுட்டி டிவி அப்படின்னா ஒரு காலத்தில் நான் சுட்டி டிவி பார்த்து கொண்டிருந்தேன். தற்போது சுட்டி டிவி நான் பார்ப்பதில்லை, நான் பெரிய பையன் ஆகிட்டேன் அப்படின்னு அர்த்தம் இந்த சென்டென்ஸ்க்கு மீனிங். சரிங்களா? இப்போது நார்மலாக பேசும் பொழுது அந்த யூஸ்டு டு அப்படிங்கிற மாடல் ஆக்சிலரி வெர்பை நம்ம பயன்படுத்துவோம். சரிங்களா? அதே இது இந்த கடந்த காலத்தில் நடந்ததை கதையாக சொல்லும் பொழுது நம்ம என்ன டென்ஸ் பயன்படுத்துவோம் அப்படின்னா பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பயன்படுத்துவோம். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ இதே சென்டென்ஸை பாருங்கள். ஒரு காலத்தில் நான் சுட்டி டிவி பார்த்து கொண்டிருந்தேன். இப்போ இதே சென்டென்ஸை வந்து ஒரு கதையாக சொல்லணும் இன்னொருத்தர்கிட்ட. அப்போது வந்து என்ன டென்ஸ் பயன்படுத்தும் அப்படின்னா பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பயன்படுத்துவோம். அப்போது ஒரு காலத்தில் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒன்ஸ் அப்பான் எ டைம் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? அப்போது ஒன்ஸ் அப்பான் எ டைம் அப்படின்னு அர்த்தம் ஒரு காலத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன டென்ஸ் பயன்படுத்தும் அப்படின்னா பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பயன்படுத்துவோம். சரிங்களா? கதைக்கு வந்து நம்ம வந்து இந்த மாடல் ஆக்சிலரி வெர்பை பயன்படுத்த மாட்டோம். சரிங்களா? இப்போ கடந்த காலத்தில் நடைபெற்றத கதையாக சொல்லும்போது என்ன டென்ஸ் பயன்படுத்துவோம்? பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பயன்படுத்துவோம். இப்போ பாருங்கள், இதை வந்து ஐ வாஸ் வாட்சிங் சுட்டி டிவி அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் சுட்டி டிவி பார்த்து கொண்டிருந்தேன் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒன்ஸ் அப்பான் எ டைம் ஐ வாஸ் வாட்சிங் சுட்டி டிவி அப்படின்னா ஒரு காலத்தில் நான் சுட்டி டிவி பார்த்து கொண்டிருந்தேன். புரிஞ்சுங்களா? நார்மலாக பேசும்பொழுது அந்த யூஸ்டு டு அப்படிங்கிறத பயன்படுத்துவோம். கதையாக சொல்லும்போது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸை பயன்படுத்துவோம். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஒரு காலத்தில் டிடிஎஃப் வாசன் பைக் ஓட்டி கொண்டிருந்தார். அதாவது இங்கே பாருங்கள், ஒரு காலத்தில் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏதோ பல வருடங்களுக்கு முன்பு அப்படின்னு கிடையாது. கடந்த காலம், அது போன மாதமாக கூட இருக்கலாம், போன வருடமாக கூட இருக்கலாம். சரிங்களா? ஆகும்போது தான் அது கடந்த காலம் அப்படின்னு அர்த்தம். புரியுங்களா? ஆக ஒரு காலத்தில் அப்படின்னா ஏதோ பல 100 வருடங்களுக்கு முன்பு அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அப்போது இதை வந்து இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? டிடிஎஃப் வாசன் ஒரு காலத்தில் பைக் ஓட்டி கொண்டிருந்தார். எப்படி சொல்லலாம்? டிடிஎஃப் வாசன் யூஸ்டு டு ரைட் எ பைக் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இது வந்து நார்மலாக பேசும்பொழுது இந்த சென்டென்ஸை பயன்படுத்தணும். யூஸ்டு டு அப்படிங்கிற மாடல் ஆக்சிலரி வெர்பை பயன்படுத்தணும். இதே இது ஒரு கதையாக சொல்லும் பொழுது, சரிங்களா, இன்னொரு 10 வருஷம் கழிச்சு இதை வந்து ஒரு கதையாக சொல்லும் பொழுது இது வந்து என்ன டென்ஸ் பயன்படுத்தணும்? இது வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பயன்படுத்தணும். இப்போ கதையாக சொல்லும் பொழுது எப்படி இது இங்கிலீஷில் சொல்லுது? ஒரு காலத்தில் அப்படிங்கிறத ஒன்ஸ் அப்பான் எ டைம் டிடிஎஃப் வாசன் வாஸ் ரைடிங் எ பைக் அப்படின்னு சொல்லணும். புரிஞ்சுங்களா? ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். எனது பாட்டி ஒரு காலத்தில் எனக்கு கதைகள் சொல்லி கொண்டிருந்தார். இது இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? எனது பாட்டி ஒரு காலத்தில் எனக்கு கதைகள் சொல்லி கொண்டிருந்தார். சரிங்களா? நார்மலாக சொல்லும் பொழுது யூஸ்டு டு அப்படிங்கிறத பயன்படுத்தணும். அப்போ எப்படி சொல்கிறது? மை கிராண்ட் மதர் யூஸ்டு டு டெல் மீ ஸ்டோரிஸ். சரிங்களா? மை கிராண்ட் மதர் யூஸ்டு டு டெல் மீ ஸ்டோரிஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்? எனது பாட்டி ஒரு காலத்தில் எனக்கு கதைகள் சொல்லி கொண்டிருந்தார். அதாவது கடந்த காலத்தில் பாட்டி கதை சொல்லியிருக்கிறாங்க, இப்போது சொல்லுவதில்லை. அதான் அதோட மீனிங். புரியும்? நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டோட்டலாக 13 மாடல் ஆக்சிலரி வெர்ப் இருக்குது. அதில் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த டேர் அப்படிங்கிற மாடல் ஆக்சிலரி வெர்பை நம்ம எந்தெந்த சூழ்நிலைகளில் நம்ம இங்கிலீஷில் பேசுவதற்காக பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.